ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா June 14 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி ஃபேக்கல்ட்டிக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஹியூமனிட்டி அண்ட் சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி பிஎட் ப்ரோக்ராமில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீடிங் டிகிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்இ ஆர் எம்டெக் முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா, அதாவது பிடெக் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கனாலும் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹியூமனிட்டி அண்ட் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ ஆர் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எம்ஏ ஆர் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி பிஎட் ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 50,000ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க செக்லிஸ்ட்டையும் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை. யாருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா த ரெஜிஸ்ட்ரார் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 28. ஸோ June 28க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு சென்ட் அடைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கவரில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெம்பரரி ஃபேக்கல்ட்டி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு என்ன டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத அதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து 4 வேகன்சியும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்க்கு வந்து 2 வேகன்சியும், ஹியூமனிட்டி அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு 1 வேகன்சியும், மேத்தமெட்டிக்ஸில் 4 வேகன்சியும், பிஎஸ்சி அண்ட் பிஎட் ப்ரோக்ராமுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 13 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா June 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ June 28க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை உங்களுக்கு சென்றடைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா July 2nd வீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து டேட் பிளேஸ் மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு இதில் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்லிஸ்ட்டுக்குள்ள எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட், மாஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட், பிஹெச்டி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட், பிஹெச்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து போஸ்டலில் அனுப்புறது மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 28. ஸோ June 28க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்றடையணும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.